ஈர்க்கும் பணியில் இருந்தோம். மல்டி ஸ்டோரி 588 பில்டிங்கில் போனோம், 228 ஸ்லம்ஸில் போனோம். அதே மாதிரி 40 விழுக்காடு கீழே இருக்கிற பகுதிகள் அர்பன் டிஸ்ட்ரிக்ட் டி நகர்லாம் போனோம். அப்படி இருப்பினும் எங்கள் முயற்சியில் எந்த குறைவும் கிடையாது. அந்த முயற்சி இல்லாமல் இருந்தால் இதோடையும் கம்மியாக இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வாக்களிப்பதுங்கிறத அவங்களோட உரிமையில் அவங்க 56ங்கிறத அந்த யதார்த்தத்தை தான் நம்ம சொல்லணும். ஸோ அதில் நம்ம வருத்தப்படுத்தோட 56% வாக்களித்தறதுக்கு நன்றி சொல்லி வரும் ஆண்டுகளில் இன்னும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு இந்த மாதிரி உள்ள தேர்தலை பொறுத்தவரை அவர்கள் அதை ஒரு ப்ரைடாக நினைக்கிறேன். எவ்வளோ பேர் நேற்றுக்கு செல்ஃபி பூத்தில் எடுத்து ப்ரைடான மற்றவர்களும் அதே உணர்வு வர வேண்டும்ங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள். சென்னை மாதிரியான பெருநகரத்தில் நமக்கு இந்த வாக்கு சதவீதம் குறைவாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? இல்லை, அது வந்து நீங்கள் கரெக்டாக தான் கேட்டீங்க. இது வந்து சென்னை மட்டுமில்லை, சென்னை, மும்பை, சென்னை இன்ஃபேக்ட் மற்ற நகரங்களோட நல்ல ஹையர் லெவலில் இருக்குது. மும்பை, பெங்களூரு, ஹைதராபாது, பூனே, நாக்பூர், தானே, அதுக்கப்புறம் நம்மளோட டெல்லி, கோல்கட்டா போன்ற பட்னா போன்ற பெரிய மாநகரங்களில் அந்த ஒரு வாக்காளர் சுணக்கம்னு ஒன்று சொல்லுவாங்க, அது இருக்குது. நம்ம வாக்களித்தால் என்ன வித்தியாசம் போகிறது? அதே மாதிரி அவர்கள் பல்வேறு பணி சுமை காரணமாகலும் அந்த நாட்களில் அந்த நேரத்தில் டக்குன்னு நம்ம வந்து ஒரு வாக்களிக்கிற முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பாங்க. இன்னொன்று, நமக்கு எப்போவுமே 3 நாள் ஹாலிடே இருக்கும்போது நான் வந்து அடுத்த 2 நாள் நாங்கள் கொஞ்சம் எங்கேயாவது போகலான்னு இதற்கு தான் தனியாக நாங்கள் கேம்பெயின் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் சில இடத்துல அந்த ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. மல்டி ஸ்டோரி பில்டிங்கில் இப்போவும் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கட்டடத்தில் தான் வாக்கு சாவடிகள் போடுறோம். இப்போ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்திருக்கு. வரும் தேர்தல்களில் அவர்களோட இடத்திலேயே வாக்குச்சாவடி ஏற்படுத்துறதுக்கான விதிமுறை வந்தால் கூட இது அனைத்து அரசியல் கட்சிகளும் அதுக்கு ஒப்புக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி உள்ள மாற்றங்கள் பண்ணோம். பட் தொடர் விழிப்புணர்வு தேவைப்படுறதுங்க. விழிப்புணர்வில் எந்த குறையும் இல்லை. ஆனால் அந்த கடைசியாக பழக்கம் மாற்றி ஓட்டு போடுறதுல அந்த சுணக்கம் இந்த மாதிரியும் ஒரு 12லேருந்து சாயங்காலம் வரை காணப்பட்டது உண்மை. அதுக்கு இன்னும் முயற்சி எடுப்போம். இதில் எந்த ஒரு நாங்கள் வந்து முயற்சியே எடுக்காமல் இருந்தால் எவ்வளோ இன்னும் ஃபீல் பண்ணியிருப்போம். முயற்சி எடுக்காததுனால இன்னும் கம்மியாக இருக்குன்னு அனைத்து வகையான முயற்சி கடைசி நாள் வரைக்கும் ஏன் பத்திரிகை தொலைக்காட்சிகளும் தனித்தனி 100 விழுக்காடு வாக்குக்கு முயற்சி எடுத்தேங்க. முயற்சியில் நம்ம இந்த மாதிரி நேரத்தில் அந்த முயற்சியை வந்து இதை ஒரு தோல்வியாக நினைக்காமல் 27 லட்சம் பேர் வாக்களித்தார்கள், அவருக்கு நன்றியாக சொல்லி எங்களோட பணியாளர்களுக்கு நன்றி சொல்லி வருங்காலத்தில் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னும் விழிப்புணர்வு பண்ணுவோம். சென்னையில் பல இடங்களில் வாக்கு சாவடிகள் போகும்போது வாக்காளர்கள் இந்த வாக்கு இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்லியிருந்தாங்க. என்ன காரணம் சார்? ஏன் பலருடைய வாக்குகள் வந்து ரோல்லே இல்லாமல் இருக்குது? ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேங்க, சிலதில் வந்து வாக்காளர் பேர் இல்லாத காரணம் என்னென்னா நம்மளோட ரோலில் பேர் இருக்கணும். எலக்ட்ரல் ரோல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரோல் பலருக்கு என்ன தெரியாது. ஆண்டுதோறும் ஒன்று வந்து கண்டினியூஸ் ரிவிஷன் இருக்குது. சேர்க்கலாம், நீக்கலாம், திருத்தலாம், இறந்தவரை நீக்கலாம், அந்த மாதிரி உள்ள இருக்குது இடம் மாறுதல். அதை வந்து 2019 முறைக்கு அப்புறம் 5 முறை 2021க்குள்ளே பண்ணியிருக்காங்க. 2020க்கு அப்புறம் இது நடைமுறை 2004 வரைக்கும் பண்ணியிருக்காங்க. இந்த செப்டம்பருக்கும் ஏப்ரலுக்கும் என்ன வாக்காளர் பட்டியல் கொடுத்தோமோ அதில் ரொம்ப மீகர் நிஜமாகவே இறந்தவர்கள் சுவமோட்டோ டெலிஷன் நில். ஆனால் 2022 அப்புறம் 23ஆம் ஆண்டு முதல் 3 மாதம் எல்லாம் வீட்டுக்கு வீடு சென்று அந்த மாதிரி இல்லாதவர்களை அந்த மாதிரி பண்ணி டிலீஷன் வந்திருக்கு. நம்மளோட கடமை என்னென்றால் ஒவ்வொரு முறை வாக்காளர் பட்டியல் வெளியிடும் பொழுதும் ஆண்டுதோறும் நம்ம செக் பண்ணோம். ஏன் ருட்டீனாகவே நம்மளோட அந்த எபிக் அந்த இதில் போனோம்னா நம்ம எல்லோரும் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுக்கோ நம்ம இருக்கோமா இல்லையான்னு தெரியும். ஏனென்றால் நிறைய பேரோட ஒரு இது என்னென்னா எபிக் கார்டு இருந்தால் நீக்கவே முடியாது. எபிக் கார்டு எனக்கும் குடுகாவில் இருந்தது. அந்த இடத்துல இப்போ எனக்கு வாக்கு இருக்காது, அங்கே நான் இப்போ பணி செய்யலை. அதே மாதிரி நான் வந்து இந்த கான்ஸ்டுவன்சியில் இருந்தது டெய்லர்ஸ் ரோட்டில் கீழ்பாக் பகுதியில், அதுக்கப்புறம் நாங்கள் கோயம்பேடு பகுதியில் இருந்தோம், இப்போ திருவள்ளி வேளாச்சேரி பகுதியில் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி உள்ள மாற்றங்களுக்கு நம்ம கான்ஷியஸாக இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கணும். அப்படி இல்லை என்றால் கூட இந்த முறை நம்ம கடைசியாக செப்டம்பர்லேருந்து ஜான்வரி வரை பண்ணும்போது பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கும் கொடுத்தோம். 100% வீட்டுக்கு போனோம். பூத் லெவல் ஏஜென்ட்டில் ஏதாவது திருத்தம் இருக்கான்னு கேட்டோம். அதுக்கப்புறம் முடியும் போது எல்லா கட்சிகளிலும் ரெக்கக்னைஸ் பார்ட்டியில் ஒப்புதல் வாங்கினோம். ஸோ யாரையுமே இந்த நேரத்தில் குறை சொல்லாமல் நாங்கள் இதில் பாடம் கட்டினது என்னென்னா, எப்படி நம்ம தேர்தல் வாக்களிக்கிறதுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறோமோ அந்த மாதிரி நம்ம வாக்காளர் பட்டியலும் பேர் இருக்கிறதுக்கு மக்களோட இந்த கருத்துக்கள் பேர் இருக்குது என்ன இல்லை, பழைய வாக்காளர்
நாங்கள் 91 போட்டு போட்டோங்கிறது இல்லாமல் ஒவ்வொரு முறையும் அந்த வாக்காளர் பட்டியல் பேர் இருக்காங்கிறத எப்படி பார்க்கணுங்கிற விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஒவ்வொரு முறையும் ஒரே பூத்தில் வாக்கு செலுத்தினாலும் எங்களுக்கு வந்து அந்த வாக்கு திடீர்னு மாறுறதுக்கு காரணம் என்ன? இது மேனுவல் எரரா? இல்லை மேனுவல் இல்லை கம்ப்யூட்டர் ஒன்றுமே எரர் கிடையாதுங்க. 1200லேருந்து 1500 தான் ஒரு வாக்காளர் இதில் இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் அந்த 1500 தாண்டி போகும்போது வேறு பூத்துக்கு அவர்கள் ஒரு 300 பேர் மாற்றி அந்த மாதிரி 300 பேரை சேர்த்து ஒரு பூத்து ஒரு புதிய பார்ட்டு உருவாக்கப்படுகிறது. எதிர்த்து இது எல்லாமே தேர்தல் ஆணையத்தோட முழுமையாக ஏற்கனவே நீக்கினது. நம்ம எந்த ஒரு ப்ரொசீஜர் எரர் இல்லாமல் தான் பண்ணியிருக்காங்க. அதை ப்ரொசீஜரில் நம்ம தவறு கண்டுபிடிக்க முடியாது. ஆனாலும் இது இன்னும் நமக்கும் ஒரு பாடம். இது இந்த தேர்தல் மட்டும் இல்லைங்க, இந்த தேர்தலில் முதலை காட்டிலும் சற்று குறைவான கம்ப்ளைண்ட் தான். அந்த பல பேரோட பேர் இருக்காதுன்னு அந்த மாதிரி ஒவ்வொரு தேர்தலும் நீங்கள் என்ன பேக் எடுத்து பாருங்கள், அந்த செய்தி இருக்கும். ஆனால் 48 லட்சம் பேர் 2 சோழிங்கநல்லூர் இதுவரை பேர் இருந்ததும் இருக்கு இல்லையா. நான் ஃபீல் பண்ணுற முக்கியமான செய்தி, அப்படி இருந்தவரில் ஒரு 20 லட்சத்துக்கு மேலே ஓட்டு போடலையேங்கிறது ஒரு வேதனைக்குரிய விஷயம். நம்ம வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு 3 மையங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். இன்னும் என்ன பண்ண போகிறோம் சார்? 40 நாட்கள் இருக்கு. அதுக்கு தாங்க 3 அடுக்கு பாதுகாப்பு இந்த மாதிரி நான் ஏற்கனவே காட்டியிருக்கேங்க. காவல்துறை ஆணையருடன் எல்லா இதை இன்றைக்கி சீலிங் வந்து அப்சர்வர்ஸ் மற்றும் அரசியல் கட்சிகளோடு முடிந்த பிறகு முழுமையாக 3 சென்டர், குயின் மேரிஸ் வடக்கு, லோயாலா மத்தி, அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி தெற்கு, இந்த அனைத்து இதுவும் வந்து 3 அடுக்கு பாதுகாப்புங்க. உள்ள வந்து சீல், ஸ்ட்ராங் ரூமை சீல் வைக்கிறது, 2 லாக்கை போடுறது, அதை முடித்து அதை அச்சு அடித்து அப்சர்வர் நம்மளோட இவர் என்ன சொல்கிறது ரிட்டர்னிங் ஆஃபீஸர், அப்புறம் அரசியல் கட்சியில் வச்சு வெளியில் வந்துட்டால் சிஏபிஎஃப் தான் அங்கே இருப்பார், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் வெளியில் வந்து 188 கேமரா போட்டு கண்காணிக்கிறதுக்கு அறை இருக்குது. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ரெப்ரசன்டேட்டிவ் தகுந்த கண்டெஸ்டன்ட் கேண்டிடேட்ஸ் இங்கே வெளியில் ஃபீடை கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் மற்றவர்கள் யாரும் ஏன் எங்கள் போல் அதிகாரி இங்கே டியூட்டி போடுற ஒரு டர்ன் டியூட்டியில் 2 பேர் ஒவ்வொரு இதுக்குன்னு 6 பூத்துக்கு 12 அந்த மாதிரி நம்ம ஒரு 36 அதிகாரிகள் போடுறோம். அவங்க 2 பேரும் வெளியில் தான் இருக்க முடியும். நாங்களும் இந்த அறைக்கு மேலே உள்ளே போக முடியாது. இந்த இவ்வளோ பாதுகாப்பு பண்ணியிருக்கோம். 40 நாட்கள் வாக்குன்றதுக்கு நமக்கு அவகாசம் இருக்குது. இந்த 3 சென்டருமே கல்லூரிகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நாட்களில் அவங்களுடைய படிப்புகளுக்கு எந்த தொந்தரவு இருக்காதா? இந்த கட்டுப்பாடுகள் இல்லை. இது எப்போவுமேங்க இந்த தேர்தல்ங்கிற காரணத்தில் நம்ம வந்து ரிக்வெஸ்டன் பண்ணும்போது 3 கல்லூரிகள் ஆண்டாண்டு காலமாக நமக்கு முழு ஒத்துழைப்பு தராங்க. இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக வந்து இதை பண்ணிவிடுவாங்க, அதை தனிப்பட்ட பண்ணிவிட்டு அதற்கு என்ட்ரி பேரியர் போட்டால் இங்கே யாரையும் உள்ளே விட மாட்டாங்க. அதை அவங்க பார்த்துப்பாங்க. காவல்துறை மிகவும் சிறப்பாக அந்த பணியை பார்த்துப்பாங்க. தேங்க்யூ.